எப்பா ஒரு 15 வயசுல எப்படிப்பா இப்படிலாம் சாதிக்க முடியும்? ஏன்னா ஆர்சிபி செகண்ட் டைம் சாம்பியன்ஸை தட்டி தூக்கிட்டு அவங்களோட டிராஃபியை வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கல, இன்னொரு பக்கம் ஒரு பையன் மொத்த அவார்டையும் அள்ளிட்டு போயிட்டான்னு தான் சொல்லலாம். வைபவ் சூரியவன்சி மொத்தம் 5 அவார்டை தட்டிட்டு போயிட்டான். ஆரஞ்சு கேப், மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர், எமர்ஜிங் பிளேயர், சூப்பர் ஸ்ட்ரைக்கர், அப்புறம் 72 சிக்ஸரோட சூப்பர் சிக்ஸர் அவார்டையும் தட்டிட்டு போயிட்டான். இது இல்லாம பிராண்ட் நியூ டாடா சியர் காரும், அது மட்டும் இல்லாம 55 லட்சம் ரொக்க பணமும் வந்து எடுத்துட்டு போயிட்டான்னு தான் சொல்லலாம். இந்த வேடிக்கை என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஆக்ஷன்ல எடுத்த அமௌண்ட் 1.10 கோடி தான். அதுல பாதி அமௌண்ட் 55 லட்சத்தை இதிலே அள்ளிட்டு போயிட்டாரு இந்த குட்டி செக்ஷன் ஒண்டர் கிட். இந்த சீசன்ல மட்டும் 16 இன்னிங்ஸ்ல 776 ரன் எடுத்து 237 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல வெளுத்து வாங்கியிருக்காரு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த 15 வயசுல கிறிஸ் கெய்லோட ஒரே சீசன்ல அதிக சிக்ஸர் அடிச்ச ரெக்கார்டை உடைப்பான சத்தியமா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இது மட்டும் இல்லாம ஃபாஸ்டஸ்ட் 1000 ரன்ஸ் ரெக்கார்டையும் ஆண்ட்ரே ரசல்ட்ட இருந்து புடிங்கிட்டாரு தான் சொல்லலாம். ஏன்னா ஆண்ட்ரே ரசல் 545 பாலுக்கு இந்த 1000 ரன் அடிச்சாப்ல. ஆனா நம்ம சூரியவன்சி வெறும் 440 பாலுக்கெல்லாம் வந்து இந்த 1000 ரன்ஸ் ஈஸியா தாண்டிட்டாரு. இதை பார்க்கும்போது யாரா சாமி இவன் ஒத்த ஆள் அந்த 15 வயசுல இந்த ஐபிஎல் சீசனை மிரட்டிட்டான்னு தான் சொல்லலாம். இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ரெடி அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால 15 வயசு இந்த குட்டி பையன் சூரியவன்சிக்கு உங்களோட பாராட்டுகளையும் மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க.